திருப்பூர் அருகே தந்தை மகன் இடையே ஏற்பட்ட பிரச்சினையை விசாரிக்க சென்றபோது சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் என்பவர் கொல்லப்பட்ட சம்பவமானது தமிழகம் முழுவதுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் போலீஸ் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றக்கூடியவர் சண்முகவேல். 52 வயதான இவர் தாராபுரம் அருகே உள்ள அலங்கியம் தளவாய்ப்பட்டினம் என்ற ஊரை சேர்ந்தவர். இவர் நேற்று இரவு 100 என்கிற அவசர அழைப்பிற்கு வந்த அழைப்பின் பேரில் விசாரணைக்காக குடிமங்கலம் சிங்கனூத்து பகுதியில் உள்ள ஒரு தோட்டத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு நடந்த தகராறு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு சமாதானப்படுத்த முயன்றிருக்கிறார். அப்போது அங்கு தகராறில் ஈடுபட்டு கொண்டிருந்த தந்தையும் மகனுமாக சேர்ந்து இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. அதாவது தந்தை மூர்த்தி என்பவருக்கும் மகன்கள் தங்கபாண்டி மற்றும் மணிகண்டன் என்பவர்களுக்கும் இந்த தகராறானது நடைபெற்றிருக்கிறது. தகராறில் மாறி மாறி அடித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அங்கு சென்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அவர்களிடையே சமாதானம் பேசி எழுதியும் வாங்கியிருக்கிறார். தகராறில் ஈடுபட்டவர்களை புகைப்படங்களும் எடுத்து தகராறில் காயமடைந்த மூர்த்தியை ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்புவதற்கு தயார்படுத்தி கொண்டிருந்திருக்கிறார். இந்த நிலையில் அங்கு மறைந்திருந்த மணிகண்டன், அதாவது அவருடைய மூர்த்தி என்பவரது 2வது மகன் மணிகண்டன் திடீரென பாய்ந்து வந்து உதவி ஆய்வாளர் சண்முகவேலை அறிவாளால் வெட்டி இருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த தகராறில் ஈடுபட்ட தங்கபாண்டியன் மற்றும் மூர்த்தி ஆகியோரும் சேர்ந்து தொடர்ந்து 3 பேரும் சேர்ந்து சிறப்பு உதவி ஆய்வாளரை வெட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். இதில் கழுத்து, தலை, கைகள் என 4 இடங்களில் பலமாக வெட்டப்பட்டு சம்பவ இடத்திலேயே சண்முகவேல் இறந்திருக்கிறார். இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரது உடலானது தற்போது திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடைபெற்ற இடமானது அதிமுக எம்எல்ஏவான மகேந்திரன் என்பவருக்கு சொந்தமான தோட்டமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மகேந்திரன் எம்எல்ஏவும் இங்கு வந்திருக்கிறார். இந்த சம்பவத்திற்கும் எம்எல்ஏ மகேந்திரனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது தெரிய வருகிறது. போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் போலீஸ் டிஐஜி மற்றும் போலீஸ் எஸ்பி ஆகியோர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்போது பிணவரையின் முன் சண்முகவேல் மற்றும் மகேந்திரன் தரப்பினர் குவிந்திருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தவிர விசாரணையான தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சம்பவத்தை செய்துவிட்டு மாயமான தங்கபாண்டியன், மணிகண்டன் மற்றும் மூர்த்தியை தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த சண்முகவேலின் இறப்புக்காக தமிழக முதல்வர் சார்பில் 1 கோடி ரூபாய் நிவாரண உதவியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் தற்போது கூறுகையில் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த அவரது மகன் லலித்குமாருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார். மற்றும் அவரது உறவினர்களும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த விசாரணை முடிந்த பின்னர் தான் குற்றவாளிகள் எதற்காக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்கள், மது போதை காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது போன்ற விவரங்கள் தெரிய வரும். திருப்பூரிலிருந்து மாலை முரசு செய்திகளுக்காக மணிகண்டன்.